திருவன் சரணம். அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஐம்புலன்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சொல்கிற கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற 5 சென்சர்கள், 5 உற்பத்தி நிலையங்களை தான் ஐம்புலன்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஐம்பூதங்கள் அதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீர், நிலம், காற்று, வெப்பம், ஆகாயம் என்று இந்த 5 பூதங்கள் என்று ஐம்பூதங்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இது இந்துக்களுடைய இந்துக்கள் விவரிக்கும் விடயம்தான் இது. அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்கள், ஐம்புலங்களுக்கும் இந்த ஐம்பூதங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு சொல்கிறாங்க, இந்த உலகம் உருவாகி இருப்பது ஐம்பூதங்களில் நீர், நிலம், காற்று, வெப்பம், ஆகாயம். இதுதான் உலகம். இதுதான் உலகம் என்று சொல்கிறார்கள் இந்துக்கள். இதைத்தான் உலகம் என்று சொல்கிறாங்க. இந்துக்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே இதுதான் உலகம். நீர், நிலம், காற்று, வெப்பம், ஆகாயம். இந்த பிரபஞ்சம் என்பது இதுதான் உலகம். இதில் தான் உலகம் உருவாகி இருப்பது இதில் தான் அப்படின்றது தான் இந்த இந்துக்கள் பாரம்பரியமாக சொல்லிக்கிட்டு வர போதனையாக இருப்பது இதுதான். அப்போது நாங்கள் இங்கே சத்தியத்தினூடாக பகவான் புத்தர் என்ன இதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு. இந்த ஐம்புலன்களால் தான் உலகம் உருவானது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கண்களுக்கு தெரியும் வர்ணம், காதுக்கு கேட்கும் சத்தம், மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணரும் சுவை, உடம்புக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள். இவைதான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்துக்கள் சொல்வது தான் ஐம்பூதங்கள் தான் உலகம். அப்போ இதில் எது உண்மை, எது சத்தியம் என்று நாங்கள் பார்த்தால், கண் இல்லாட்டி எங்களுக்கு வெளி உலகம் ஒன்று கிடையாது.
அதாவது வர்ண உலகம் என்பது கிடையாது. காது என்கிற உற்பத்தி நிலையம் இல்லை என்றால் எங்களுக்கு சத்த உலகம் கிடையாது. இப்போ இதே போல் மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையங்கள் இல்லை என்றால், இயங்கவில்லை என்றால் உலகம் ஒன்று கிடையாது. அப்போது உலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, அப்போ எங்கேயுமே உலகம் இல்லை. நீர்லையும் இல்லை உலகம், நிலத்திலையும் இல்லை, காற்றுலையும் இல்லை, வெப்பத்திலையும் இல்லை, ஆகாயத்திலையும் இல்லை. இப்போ இவை அனைத்தும் சென்சர்களால் உருவாக்கப்பட்டது. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த நீர், நிலம், காற்று, வெப்பம், ஆகாயம். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், நிலம், நீர், காற்று, வெப்பம் ஐம்பூதங்கள் என்று கூறல, நான்பூதங்கள் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இதை நாங்கள் தமிழில் சொல்கிறதா இருந்தால் இப்படி தான் சொல்ல இருக்கு. நிலம், நீர், காற்று, வெப்பம், நான்பூதங்கள். இவ்வளவுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த நான்பூதங்கள் வெளியில் இருக்கிறது கிடையாது, வெளியில் எங்கேயும் இல்லை. இதான் பகவான் புத்தரின் சத்தியம், இங்கே தான் இருக்கிறது. இது வெளியில் கிடையாது. நிலம் என்பது வெளியில் உள்ளது கிடையாது. நீர் என்பது வெளியில் அல்ல. காற்று என்பது வெளியில் அல்ல. வெப்பம் என்பது வெளியில் இல்லை. அப்போ இவை அனைத்தும் இந்த சென்சர்களால் உருவானது. நிலம், இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், பட்டவி தாத்து. நிலம் என்பதை நாங்கள் இறுக்கமான பாரமான தன்மைகளை நாங்கள் சொல்கிறோம். இந்த உடம்புக்கு உணரும் பாரமான இறுக்கமான இந்த தன்மைகளை நாங்கள் சொல்கிறோம், இது இது பிடிச்சு பார்த்துட்டு இது பாரமாக இருக்குது. ஸ்பரிசத்தினூடாகத்தான் நாங்கள் சொல்கிறோம் இது பாரமாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, இது மெலிசாக இருக்குது, இது மென்மையாக இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் ஸ்பரிசம் இந்த உடம்பால் ஸ்பரிசம் செய்து பார்த்து தான் சொல்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அப்போ இது இரண்டும் இணைந்தது தான் அப்போ நிலம். நிலத்தை நாங்கள் வெளியில் கிடையாது. நிலம் என்பது வெளியில் அப்படி ஒன்று இல்லை. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணும் காதும் இணைந்தது தான் நிலம். இப்போ நிலம் என்பதை நாங்கள் இன்றைக்கி தமிழில் சொல்கிறோம் நிலம் என்று. இங்கிலீஷில் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க, ஜப்பான் பாஷையில் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க.
சிங்கள மொழியில் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க, இந்தி மொழியில் இன்னொரு சத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே கொடுக்கும் சத்தம் என்பது வித்தியாசமானதாகத்தான் இருக்கும். நாங்கள் கொடுக்குற சத்தம் நிலம். அப்போ நிலம் என்பதல்ல சிங்கள மொழி பேசுகிறவர் சொல்வார், அவர் வேற ஒரு சத்தத்தை கொடுப்பார். அதே மாதிரி இந்த 5 பேர்த்தையும் நாங்கள் கூப்பிட்டு கேட்டால் 5 பேரும் வேறு வேறு சத்தங்களை கொடுப்பாங்க. அந்த 5 பேரும் கொடுக்கும் சத்தத்தில் எது உண்மைன்னு பார்த்தா நாங்கள் சொல்கிறது தான் உண்மையா? கிடையாது. நாங்கள் சொல்வது உண்மை கிடையாது. எங்களுடைய சமூகம் கொடுத்ததை தான் நாங்கள் இன்றைக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை, இதுதான் சரி அப்படின்ற துஷ்டியில் தான் நாங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கோம். அப்போது அந்தந்த இங்கிலீஷ் பேசுகிறவர் அந்த சமூகம் கொடுத்ததை அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்கார். சிங்கள மொழி பேசுகிறவர் அவங்கள்ட்ட சமூகம் கொடுத்ததை அவங்க பிடிச்சு கொண்டிருக்காங்க. ஜப்பான்காரர் என்ன செய்கிறாருன்னா அவங்களோட சமூகம் எதை கொடுத்ததோ அதை பிடிச்சு கொண்டு இருக்கிறார். இதுதான் நீங்களெல்லாம் பிள்ளை, நான் தான் சரி அப்படின்றத அவர் முன்வைப்பார். இப்போ எல்லாருமே ஒவ்வொரு சத்தத்தை கொடுத்து இதுதான் என்று சொன்னாலும் எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ நிலம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ வெளியில் இருக்குதா? வெளியில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. அப்போ நிலம் என்பது ஒரு எண்ணம் மட்டுமே. பட்டவி தாத்து என்றால் நாங்கள் இந்த உடம்புக்கு இறுக்கமான பாரமான தன்மைகளை உணரக்கூடியது. உடம்புக்கு இறுக்கமான பாரமான தன்மைகளை உணரக்கூடியது தான் பட்டவி தாத்து. ஆபோ தாத்து என்றால் நீர், அதாவது வடிந்தோடக்கூடிய, அதாவது குளிரை ஸ்பரிசம். நாங்கள் இந்த உடம்புக்கு தண்ணீர் பட்டால் என்ன செய்யும்? குளிராக இருக்கும். அப்போ அது இந்த உடம்பு என்கிற சென்சர் இருக்கிறனால தான் குளிராக இருக்குது. அப்போ சென்சரால் உருவானது தான் குளிர். குளிர் என்பது வெளியில் இருக்குதா? குளிர் வெளியில் இல்லை, உடம்பு என்ற சென்சரால் உருவானது தான் குளிர். அதே போலத்தான் உஷ்ணம். நாங்கள் சொல்கிறோம் சூடு அப்படின்னு சொல்லி. அப்போது வெளியில் இருக்குதா? உஷ்ணம் என்பது வெளியில் இல்லை, இந்த உடம்புக்கு உணரக்கூடியது. உஷ்ணம் என்பது இந்த உடம்பால் உணரக்கூடியது. குளிர் என்பது இந்த உடம்புக்கு உணரக்கூடியது. வர்ணம் என்பது கண்ணுக்கு ஸ்பாக் ஆகுவது. சத்தம் என்பது காதுக்கு ஸ்பாக் ஆகுவது. வாசனை என்பது மூக்குக்கு ஸ்பாக் ஆகுவது. நாக்குக்கு சுவை என்பது ஸ்பாக் ஆகுது. அப்போது இந்த சென்சர்களால் ஸ்பரிசம் செய்வது தான் ஸ்பாக் என்று நாங்கள் சொல்கிறோம். கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகுது, காதுக்கு சத்தம் ஸ்பாக் ஆகுது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு சுவை,
உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான அந்த தன்மைகள். இப்போ இவை அனைத்துமே சென்சர்களால் ஸ்பார்க் ஆகுவது. இப்போ இந்த ஸ்பார்க் என்பது எந்நேரமும் இது கொண்டே ஸ்பார்க் ஆகிக்கொண்டே இருக்கிறது, வேகமாக சுழலுகிறது. பகவான் புத்தர் அவர்கள் பல உதாரணங்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் இதை புரிந்து கொள்வதற்கு. ஒரு பம்பரம் இருக்கிறது. இந்த பம்பரத்தை நாங்கள் சுற்றி விட்டால் அது அந்த அது ஒரு தடவை தான் நாங்கள் சுற்றி விடுவோம். ஆனால் அது பல தடவைகள் வேகமாக சுழலும். அப்போ அந்த சுழற்சி என்பது வேகத்தின் காரணமாக, சுழற்சி என்பது வேகத்தின் காரணமாகத்தான் இது சுழலுகிறது. இப்போ வேகம் ஒன்று இல்லைன்னு சொன்னால் அது சுழலாது. அதே போல் இன்னும் ஒரு உதாரணம், ஒரு தீ பந்தத்தை ஒரு கம்பியால் கட்டி இருட்டு நேரத்தில் நீங்கள் பற்ற வச்சு அதை சுற்றினீங்கன்னு சொன்னால் ஒரு வட்ட வடிவம் ஒன்று அங்கே தெரியும். இருப்பதை போல் நாங்கள் தூரத்திலிருந்து பார்ப்பவங்களுக்கு தெரியும், வட்ட வடிவம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உண்மையிலேயுமே அங்கே வட்ட வடிவம் ஒன்று இருக்குதான்னு பார்த்தா அப்படி ஒன்று கிடையாது. அந்த தீப்பந்தத்தை பற்ற வைத்து சுற்றினால்தான் வேகத்தின் காரணமாக உருவானது தான் அந்த வட்ட வடிவம். இப்போ வட்ட வடிவம் என்பது உண்மை அங்கே இருக்குதா? உண்மை அங்கே இருப்பது கிடையாது. அப்போ அது வேகத்தால் உருவானது. வேகத்தால் உருவானது உண்மையாக இருக்கிறதான்னு பார்த்தா உண்மையாக அங்கே இல்லை. அப்போ இது வேகத்தின் காரணமாக உருவானதே தவிர அப்படி ஒன்று அங்கே இல்லை. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த 5 புலன்கள், 5 சென்சர்கள் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகிக்கொண்டே இருக்கிறது. வர்ணம், சத்தம், வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள் அனைத்தும் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ எந்நேரமும் ஸ்பார்க் ஆகும்போது இது வேகமாக சுழலுகிறது. இது வேகமாக சுழல்வதன் காரணமாகத்தான் நாங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். கண்களுக்கு தெரிவது ஏன் இந்த இருக்குது, ஏன் இல்லை இந்த இருக்குது, நல்லா தெரியுது அப்படி இன்றைக்கி சொல்கிறோம். வேகத்தின் காரணமாக காதுக்கு கேட்பது இருந்தால் நல்லா கேட்குது, நல்ல இனிமையான மியூசிக் கேட்குது, ஏன் கேட்கல, என்ன கேட்குது தானே அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி. அப்போது இது இந்த வேகத்தின் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கோம். உண்மையிலே அப்படி ஒன்று இங்கே கிடையாது. காது இல்லை என்றால் சத்தம் இருக்கா? காது விளங்காதவருக்கு சத்தம் அவருக்கு கேட்குமா? அவர் பக்கத்தில் பட்டாசு பற்ற வச்சு போட்டாலும் அவருக்கு அது விளங்காது. மற்றவர் துள்ளி குதித்து பாஞ்சி ஓடலாம், காது விளங்குறவர். காது விளங்காதவர் கணக்கே இல்லாமல் இருப்பார். காரணம் என்னென்னா, அவர் காது என்ற சென்சர் அவருக்கு இயங்கலை. காது என்கிற சென்சர் இயங்குறனால தான் எங்களுக்கு சத்தம் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். காது விளங்காட்டி சத்தம் இல்லை, கண் தெரியாட்டி
வெளியில் உலகம் ஒன்று தெரியுமா எங்களுக்கு? கண்ணை மூடிட்டு வெளியில் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த இருக்குது வாழை மரம் இருக்குது, இந்த தென்னை மரம் இருக்குது, இந்த பலா மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கண்ணை மூடிக்கிட்டு உங்களால் வெளியே இருக்கிறத சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் கண்களுக்கு தெரிவதைத்தான் இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர கண் இல்லை என்றால் அப்படி ஒன்று உங்களுக்கு கிடையாது. அப்போ இந்த சென்சர்களால் உருவானதைத்தான் நாங்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். அப்போ சென்சர்கள் இல்லை என்றால் நான் இங்கே இருக்கேனா? நான் என்று ஒருத்தர் இங்கே இருக்கானா? அப்போ சென்சர்களால் உருவானது தான் மனது. அப்போ இந்த வேகம் கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் உடம்பும் இணைந்த ஒரு வேகம்தான் மனது. அப்போ இந்த மனதில் தான் அப்போது எல்லாமே இருக்கிறது. இந்த 5 சென்சர்களும் 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது. பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு, தொட்டியில் இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. கண்களுக்கு தெரிந்தது, காதுக்கு கேட்டது, மூக்குக்கு நாக்குக்கு உடம்புக்கு உணர்ந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு உலகம் ஒன்று உருவாகி இருந்துச்சா? இல்லை, அப்படி ஒன்று இருக்கலை. அப்போது இது எப்படி உருவானதுன்னு தான் இங்கே பார்க்கும்போது, அப்போ கண்களுக்கு தெரிந்ததும் காதுக்கு கேட்டதும் இணையப்பட்ட போது தான் அம்மா உருவானார். கண்ணும் காதும் இணைந்த போதுதான் அம்மா உருவானார். அது வரைக்கும் அம்மா அந்த குழந்தைக்கு இருக்கலை. அப்போ இதே அம்மா என்ற சத்தத்தை கொடுத்தனால அந்த குழந்தை அம்மா இருக்கிறார் என்று உணர்ந்தது. அதே குழந்தை அமெரிக்காவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க என்னன்ற சத்தத்தை? மம்மி. மம்மின்ற சத்தத்தை தான் அந்த தாய் கொடுப்பாங்க. அப்போ அந்த தாய்க்கு கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் குழந்தைக்கு. காதுக்கு கொடுத்தாங்க சத்தத்தை, மம்மின்ற சத்தத்தை. அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தவர் தான் மம்மி. இப்போ மம்மி வெளியில் உள்ளவரா? மம்மியில் வெளியில் இருக்காரா? மம்மி வெளியில் இல்லை. அது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம், மனம். இதுதான் ஆன்மா. அப்போது ஜப்பான்காரரும் அந்த கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு காதுகளுக்கு கொடுத்தாங்க சத்தத்தை. அவங்க வேறு ஒரு சத்தத்தை தான் கொடுப்பாங்க. சாங் இல்லைன்னு சீங் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை பிடித்து கொண்டது. இதுதான் அம்மா என்பதை போல, இதுதான் மம்மி என்பதை போல, இதுதான் சாங் என்கிற உணர்வு இங்கே உருவானது. கண்ணும் வர்ணமும் சத்தமும் இணைந்தது தான் சாங். அம்மா என்பதை போல, மம்மி என்பதை போல சாங் உருவானது. இப்படித்தான். அப்போ சாங் வெளியில் இருக்கிறாரா? சாங் என்பது ஒரு எண்ணம், மனதில் தான் இருக்கிறது. அப்போ இதுதான் சித்தேன நீயத்தி லோகோ சித்தேன பரிகசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதால் உருவாக்கப்பட்ட உலகம். மனம் என்று இங்கே ஒன்று இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்று கிடையாது. அப்போது மனதில் உருவானது தான் இன்றைக்கி நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டிருக்கோம். இந்த சென்சர்கள் 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அது வேகமாக சுழல்வதன் காரணமாக எல்லாமே இருக்கிறது என்று இன்றைக்கி பிரித்து கொண்டிருக்கோம். அந்த பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி, சக்காய துஷ்டி. அப்போ இந்த துஷ்டியில் இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில் இருந்து கொண்டு நாங்கள்
இதுதான் உண்மை, நாங்கள்தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மூடத்தனத்தில் மூழ்கியிருக்கிறோம். அப்போது இந்த சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாதை என்கிற இந்த மனம் உருவான விதம் பற்றி, பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து புரிந்து கொண்டால் உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம். அப்போது பட்டவி தாத்து என்று இங்கே ஒன்று வெளியில் இருப்பது கிடையாது. ஆப்போ தாத்து என்று வெளியில் இங்கே ஒன்று கிடையாது. தேஜோ தாத்து வாயோ தாத்து என்று இங்கே ஒன்று கிடையாது. அதாவது நிலம் என்பது வெளியில் இல்லை, நீர் என்பது வெளியில் இல்லை, காற்று என்பது வெளியில் இல்லை, வெப்பம் என்பது வெளியில் இல்லை. அப்போது வெளியில் இல்லாததை நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் மகா பெரும் துஷ்டி, ஆத்ம துஷ்டி. இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைவது என்பது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். இந்த உலகமே சுக்கு நூறாக தூள் தூளாகி போகலாம். சுக்கு நூறாகி தூளாகி போனாலும் போகக்கூடும். ஆனால் இதை புரிந்து கொள்வது என்பது அதி துர்லபம், மிகவும் கடினமான ஒரு காரியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்கிறாரு பகவான் புத்தர் அவர்கள். அவ்வளோ கடினமான ஒரு காரியம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது. அப்போ நீர், நிலம், காற்று, வெப்பம் என்பது எங்கேயும் இருப்பது கிடையாது. அவை அனைத்தும் எண்ணங்கள், மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளும் போது அந்த உலகத்திலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அவர் வெளியே தேடிக்கிட்டு போக மாட்டார் உலகத்தை. உலகம் என்பது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர். அப்போ வெளியில் அவருக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை அவருக்கு வெளியில் எங்கேயுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் இவர்தான். உலகத்தில் எந்த எங்கே எப்படி என்ன பிரச்சனை நடந்தாலும் அது இவருக்கு பிரச்சனை ஆகாது. சுனாமி வரலாம், கொரோனா வரலாம், அதே போல் வேறு ஒரு ஏதோ பெரிய பெரிய நோய் எது வந்தாலும் அது இவருக்கு பிரச்சனை ஆகாது. உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அறியாமையில் இருக்கும் மனிதன் இது எல்லாத்துமே பிரச்சனை தான். டிவியை போட்டால் பிரச்சனை, நியூஸ் பார்த்தா பிரச்சனை, சீரியல் பார்த்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. தலையை போட்டு குழம்பி பைத்தியக்காரர்களைப் போல் இன்றைக்கு வாழும் மனிதர்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை அடைந்து சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வீட்டிருப்பார். ஏதம் சாந்தங் ஏதம் பிரணீதங் யதிதங் சப்ப சங்கார சமுதோ. எல்லா துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைந்தவர், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர், இனிமையான சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருப்பார். அந்த சுவையை என்பது பெற்றுக்கொள்வது என்பது கடினமான காரியம், இலகுவான காரியம் கிடையாது. அப்போ இந்த புத்தோத்பாத போதனைகளை தொடர்ந்து கேட்டு பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.